வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நாம் தொடர்ந்து ஒரு காணொலியாக குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பகுதிகளில் எப்படி நெய்தல் முல்லை மருதம் என்ற நில வகையிலே குலதெய்வத்தை ஐடென்டிஃபை பண்ணோன்னு பார்த்தோம். அப்புறம் நம்முடைய மதங்கள் மதங்கள் அப்படிங்கிற விதத்தில் குலதெய்வம் எப்படி உருவாகியிருக்கக்கூடும் என்ற கோட்பாட்டை பார்த்தோம். அடுத்தது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தோம். இப்போ நம்ம உபாசனை தெய்வம் என்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். உபாசனை தெய்வம் அப்படின்னா என்னன்னாக்க, நமக்கு ஒரு முன்னோடியாக இன்ட்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, உள் மனது ஆழ்மனது அப்படின்லாம் சொல்லுவோம். எனக்கு ஏதோ தோணுத்துங்க தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த தேவதை தான் நம்ம உபாசனை தேவதை. இவரை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த உபாசனை தெய்வத்தை நாம் வழிபடுவதனால் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். நமக்கு ஏதாவது ஒன்று தேடணும், ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போச்சு, இல்லை ஏதாவது ஒன்று காரியம் தடைபட்டு இருக்கு அப்படின்னாக்க இந்த உபாசனை தெய்வம் என்ன பண்ணும், நமக்கு வழிகாட்டி கொடுக்கும். அதனால தான் இந்த உபாசனை தெய்வத்துடைய வழிபாட்டை ரொம்ப முக்கியமாக வைத்திருக்கிறோம். அது நம்ம கட்டத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, 9ஆம் இடம்ங்கிறது உபாசனை தெய்வம். 9, 11 தொடர்பு அப்படின்னு வச்சுப்போம். 9ஆம் இடத்துல சப்போஸ் ஒரு வீடு அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் மகர ராசியாக இருந்து உங்களுடைய 9ஆம் இடம் கன்னி ராசியாக அமையும். அங்கே இருக்கக்கூடிய புதனானவர் ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துடுறார். அவர் 11ஆவது இடத்துல உட்காந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். 9, 11 தொடர்புனா புதனுக்கான அந்த தேவதை அப்படின்னா விஷ்ணுவை வழிபட்டால் இவருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு பெருமாளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காப்பாத்துதல் நடக்க ஆரம்பிச்சுடும். இப்படி ஒவ்வொன்றும் 9, 11 தொடர்பிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி 9வது 11வது அந்த பாவங்களை சேர்க்கும் போது உபாசனை தெய்வம் என்பது உங்களுக்கு நல்லதா செய்யும். சில மெத்தட்ஸ் இருக்கு சொல்லுவாங்க. அதாவது குருவிலேருந்து 11, சுக்கிரன்லேருந்து 11 ஃபார் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 11 என்ற அந்த லாபத்தை காட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. குருனாலே உங்களுக்கு தனகாரகன் அப்படின்னு வச்சுக்கலாம். சுக்கிரன்னா இன்னொரு தனகாரகன். ரெண்டுமே தனம் மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஐஸ்வர்யத்தில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கலந்திருப்பதனால இந்த 2 குருக்களுக்குமே, பிரகஸ்பதி ஆனாலும் சரி சுக்கராச்சாரியார் ஆனாலும் சரி, தன்னுடைய இடத்திலிருந்து இந்த உபாசனை தெய்வத்தை காட்டி கொடுத்து விடுவார். ஸோ அதனால் மெத்தடெல்லாம் கரெக்டு. 9ஆம் பாவங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியிலிருந்து லாபமான வளர்ச்சியை கண்டுபிடித்து விடலாம். அதனால உபாசனை தெய்வத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக கிடைச்சிரும். ஒவ்வொரு 11ஆவதுக்கும் உபாசனை தெய்வத்தை வரக்கூடிய காணொலியில் காண்போம். அதுவரை வணக்கம் கூறி விடுகிறது நான் உங்கள் நண்பர்.